வணக்கம் மக்களே. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சென்னை சிட்டி வந்து கேபிட்டலோ அதே மாதிரி இங்கே குவைத் சிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். ஆமாம், நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கிறது குவைத் சிட்டிக்கு தான். இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது தான் நாம் ஃபாரினில் இருக்கோம் அப்படின்ற ஃபீலிங்கே எனக்கு வருது. இங்கே சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்குது. டவருங்க, பீச்சு, அக்வாரியம், அதுலேயும் முக்கியமாக இங்கே ரொம்ப ஃபேமஸானது டாஸ்மன் பீச் அண்ட் இருக்க குவைத் சிட்டி டவர் தான். அதுதான் இங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ். அதே போல் எங்கள் குவைத் சிட்டியில் எல்லா பொருளுமே வெரி எக்ஸ்பென்சிவ் தான். நானும் என் ஹஸ்பண்டும் பீச்சுக்கு போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இங்கே பக்கத்தில் மொபராக்கியாவில் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, அங்கே ஃபிஷ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு சொன்னாங்க. எனக்கும் ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்குமா, அதனால் ஃபிஷ் வாங்க கிளம்பிட்டோம். குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் சங்கரா மீன் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் சங்கரா மீன் தான் வாங்கினோம். நாங்கள் ஈவினிங் டைம் வந்ததுனால இங்கே வந்து பெரும்பாலும் நிறைய கடைங்க இல்லை, ஒரு சில கடைகள் தான் இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து மீனுங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஆனால் சின்ன சின்ன மீனுங்க மட்டும்தான் ரேட்டு கம்மியாக இருந்தது. பெரிய பெரிய மீனுங்கள்லாம் விலை ஜாஸ்தியாக தான் இருந்தது. இங்கே பார்க்குறீங்கள, இந்த வவ்வா மீன் வந்து 6 கேடி அந்த ரேஞ்சிலையும், இறால் வந்து 8 கேடி, நண்டு 6 கேடி, வஞ்சரம் 6 கேடி, ஒரு அந்த மாதிரியான ரேட்டுங்களே இருந்தது. நாங்கள் ஈவினிங் டைமில் போனதுனால தான் எங்களுக்கு வந்து விலை கொஞ்சம் குறைவாக கிடைச்சது. இதுவே பகல் டைமில் மார்னிங் டைமில் போயிருந்தோன்னா ரேட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருந்திருக்கும். எனக்கு மீனை சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் இந்தமாரி சுற்றி பார்க்குறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் க்ளீன் பண்ணுற கேப்பில் நான் போய்ட்டு எல்லா மீனையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு கலந்து தான் இருந்தது. 3 கிலோ வந்து ஒரு கேடி நம்ம ஊர் காசுக்கு 288 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பட் க்ளீன் பண்ணுறதுக்கு மீன் வாங்கின காசில் பாதி காசை வாங்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.